வந்து இந்த ஒற்றுமையை நம்ம வந்து ஆழமா சிந்திக்காம எந்த நேரமும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, நம்மளுடைய உரிமைகளையும் நம்மளுடைய சுயமரியாதையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு நம்மளுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையும் ஒரு சின்ன பிளவு கூட நடக்கக்கூடாது. அது மேல்மட்ட நிர்வாகிகள் நேரில் நம்ம சிறுத்தைகளுக்கு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். எந்த சூழல்ல நமக்கு நிறைய விமர்சனம் வரும், நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நம்மளை பத்தி தப்பா கூட யாரும் கருத்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எந்தெந்த நேரத்தில் அதை பகிர்ந்துட்டு எந்தெந்த நேரத்தில் அதை சரியான முறையில் நம்ம முடிவு எடுத்துட்டு யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட அதை சரி பண்ணணுன்றத நமக்குள்ள நாமளே பேசி தீர்த்து தான் சரியான தீர்வா இருக்கும்ன்றத நான் நல்லா தெரிவிக்கிறேன். என்ன சம்மந்தம் இல்லாமல் இவர் பேசுறாங்க. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உங்களை இந்த அளவுக்கு நான் பார்க்கறது நான் சந்தோஷப்படுறேன். அந்த விஷயத்துக்காக இந்த பதிவை நான் பதிவு போறேன். அனைவரும் ஒற்றுமையா இருந்து நம்ம தலைவர் அம்பேத்கருடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி இங்க டிஎம்கே வேட்பாளராக ஜெகத் ரட்சகன் தேர்ந்தெடுத்ததுல நமக்கு கருத்து ரீதியா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிறந்த வேட்பாளர் கிடையாது. ஆனா இருந்தாலும் நம்ம தலைவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர். கொள்கை ரீதியா நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு நம்ம தலைவருக்காக இங்க அவருக்கு நம்ம வந்து வாக்கு சேகரிச்சு அவருக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதனால இந்த பதிவு வந்து எப்படி இருக்கணும் சொல்றேன் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல எனக்கு இந்த வாய்ப்பு யாருன்னா பேச இருக்கீங்களா? இன்னொரு அனைத்து தோழர்களும் அவங்க கருத்துக்களை ஆலோசனையாக வழங்கியதற்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு முன்னாள் நகர அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் கூறியது போல ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கும் நம்மளுக்கும் தொடர்பு இல்லைதான். எனக்கே கூட விருப்பம் தான் இல்லை, அவருக்கு மறுபடியும் வேலை செய்யணுமான்ற எண்ணம் கூட இல்லை. ஏனென்றால் நம் மக்கள் எங்கெங்க கஷ்டத்துக்கு உள்ளாகிறவங்களோ அங்க போயிட்டு இது வரைக்கும் அவரை போன எலெக்ஷன்ல பார்த்தோம், அடுத்தாவது இந்த எலெக்ஷன் தான் பாக்குறோம். கோயிலுக்கு நிதி இன்னும் அவர் வாரி கொடுத்துருவாரு, கோயிலுக்கு எல்லாம் வாரி கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி சொல்றதுனால நம்ம ஒரு ஆடம்பரமா 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போனோம். அங்க போனா 20,000 தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்த அந்த காசு நம்ம போன செலவுக்கே சரியா போச்சு. கலந்து போனவங்க வண்டி செலவு பண்ணாங்க. ஏனென்றால் அவர் வந்து மற்ற கம்யூனிட்டிக்கு ஒன்னும் அதிகமா வாரி லட்சங்கணக்கு கொடுக்குறாரு அப்படின்னாங்க. நம்மளுக்குனாவே அவர் அளந்துதான் கொடுக்குறாங்க. எல்லாருமே அப்படிதான் பாக்குறாங்க. அளந்துதான் நம்மள எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கிறாங்க. டிஎம்கே கூட சரி, நம்ம தலைவர் வளரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கூட வச்சுக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், திரும்ப இருந்தாங்க நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒழிய கூடுதலா ஒரு சீட்டு கொடுத்தா கூட அவங்க ஒரு இலக்கை நோக்கி போயிடுவாங்க. ஏற்கனவே ஒரு ராமதாஸ் வளர்த்து விட்டு பாடு பார்த்தாரு, இவர் வர வளர்த்து விடணுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்னல் இருக்காங்க டிஎம்கே. அந்த ஒரு சீட்டுன்றது போராடி கடைசி வரையும் போராடினார் தலைவர். ஏனென்றால் ஆற்று கம்யூனிட்டிலையும் ஒரு வேட்பாளர் அறிவிச்சாங்க, கட்சிக்கு ஒரு கௌரவமாக இருக்கும், ஒரு உறுதுணையா இருக்கின்றதுக்காக முயற்சி பண்ணாரு. கடைசி வரையும் அவர்களுடைய முயற்சி ஈடேறவில்லை. இருந்தாலும் நம் தலைவர் இப்படி சீட்டு வழியாக கேட்கும் பொழுது அவங்க வந்து ஒரு சீட்டு 2 சீட்டு கொடுக்கணும், மிச்சத்துல ஒரு சீட்டு தான் நினைக்கணும், மிச்ச சீட்டுல டிஎம்கே தான் நிக்கணும்னு அழுத்தம் கொடுத்ததுனால தலைவர் கடைசியில கைப்புள்ளியா வயிற்று புள்ளியான்ற கட்டத்துக்கு போய் நின்றுட்டாரு. கடைசியில வயிற்றுக்குள்ள போனா போது, கைக்குள்ள வந்தா போதுன்ற மாதிரி எங்க சின்னத்திலே நிக்கிறதுக்காக போராடி அந்த 2 சின்னத்துல வாங்கிருக்காரு. அது கூட பாடல தான் நிக்க வச்சிருக்காங்க. 3னாக்கா 1 தோத்தா கூட 2 ஜெயிச்சிருவாங்க. அவங்க ஜெயிச்சுட்டா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வந்துடும். நாளைக்கு வளர்த்து விட்டுட்டாங்க, நம்ம அவங்க பின்னாடி போனோமா, அவங்க சொல்றதான் கேட்கணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற கட்சி சார்ந்த மாதிரி நம்ம தலைவரும் இல்லை. அதிமுக 5 சீட்டு கொடுக்குறோம், 6 சீட்டு கொடுக்குறோம் கூட ஆசை வார்த்தை காட்டினாங்க. தலைவருடைய கொள்கை எப்பவுமே கொள்கை பிடியோட இருக்கக்கூடிய தலைவர். சீட்டு பெருந்தல் இல்ல, நம்மளுக்கு லட்சியம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு 2 சீட்டு கொடுத்தாலும் போதும் வாங்கியிருக்காரு.
அந்த காரணத்துக்காக மட்டுமாவது நம்ம அவர்களுக்கு நம்ம வேலை செஞ்சேதான் ஆகணும். ஏனென்றால் இங்க இவருக்கு எந்த அளவுக்கு வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு தான் டிஎம் கேட்கிற அந்த தலைவர்களும் நம்ம முன்னொரு விழுப்புரம் தொகுதியிலும் வேலை செய்யலாம். இங்க நம்ம அங்க தோல் பண்ணிட்டோமா, அவங்க அங்க தோல் பண்ணிட்டாங்கன்னா கடைசியில நம்ம அங்கீகாரம் பெறத்துக்கு போராடிங்கிற அது கூட இல்லாம போயிடும். வேற வழி இல்லாம தான் இப்ப நம்ம கண்டிப்பா செஞ்சே தீரணுன்ற கட்டாயத்துக்கு வந்துருக்கிறோம். மற்றவங்களை கூட சரியான ஃபேஸ்புக்கில் அமைச்சிருக்கேன் ஃபேஸ்புக்கில் அமைச்சிருக்கேன் இருக்குல்ல என்ன இந்த முறை 1000 தாண்டியாவது வாங்கி கொடுத்து நம்மளுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும். அதே போன்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும். ஊர்வலம் வரத்துக்கு கூட அனுமதி கேட்டா கூட போராடி தான் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தேவையில்லை. அடுத்த முறை அதை நம்ம ஏற்படுத்திக்கலாம். அதே போன்று இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் சிறு சிறு குழப்பத்தை ஏற்படுத்துறது கூட நம்மளுக்குள்ள இப்பதான் நம்ம மன உளைச்சலுக்குள்ள ஒருத்தர் கருத்து வேறுபாடு நீங்கி சேர்ந்துருக்கிறோம். மறுபடியும் நம்மள பிரித்தாடுறதுக்கு தான் நிறைய இப்ப இங்க டிஎம்கள் கூட இருக்கிறாங்க. நம்மள ஒன்று சேர்ந்து இருந்தா அவங்க பலமா ஆயிடலாம்ன்றதுனால பிரித்தாளர் தான் பாக்குறாங்க. எலெக்ஷன் டயத்துல நம்மளுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு கூட சொல்லுவாங்க. அன்னைக்கு நம்ம தோழர்கள் 1000 ரூபாய் வாங்கி நம்மளுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படி கூட செஞ்சு நம்ம எல்லாம் கருத்து வேறுபாடு எதுவாகினாலும் யார் எதை வதந்தி கிளப்பினாலும் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கின்னு பேசுங்க, தப்பு கிடையாது. இப்ப என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துன்றாங்களா, அவங்க உங்ககிட்ட கொடுக்கும் போது 5000 கொடுத்தாங்களா, என்கிட்ட வந்து நேரடி கேட்கலாம். அதே மாதிரி தனஞ்சயன் கிட்ட கொடுத்துன்றாங்களா, அதே மாதிரி கவுன்சிலர் கிட்ட 2 கவுன்சிலர் இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சும்மா வதந்தி கூட கிளம்பினாங்கன்னா கூட அவங்க நேரடியாக இவ்வளவு கொடுத்தாங்களாமே அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட உண்மை நிலையை தெரிஞ்சுக்கின்னு பேசலாம். சப்போஸ் கொடுத்துட்டு அதெல்லாம் வதந்தி கிளப்பிட்டாங்கன்னா 500 கொடுத்துட்டு 5000 கொடுத்துட்டாங்கன்னாக்க நான் 5000 வாங்கி நம்மளுக்கு எதுவுமே பண்ணாத போட்டாங்களான்ற நம்மளுக்குள்ளே இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துல கருத்து வேறுபாடுலாம் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அனுபவத்திலே நம்ம சொல்லி பார்த்துருக்கிறோம். அது மாதிரி சிறு சிறு தடங்கள் இருந்தா நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும். இந்த புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கிற நல்ல ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். இது அது கிடைக்கலன்னா நம்ம இங்கே கூட டென்ட் மாரி போட்டு சிறப்பாக அன்னதானமும் ஏற்கனவே செய்யற மாதிரியும் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடுவோம். அந்த மாதிரி இதுல நம்ம இங்க பகிர்ந்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமானது வாக்கு சேகரிக்க போகும்போது எப்படி பண்ணலாம்னு யாருமே அந்த கருத்து சொல்லல. அப்படி ஒரு நம்ம முன்ன போட்ட தீர்மானம் மாதிரி தான் ஒரு 10 வீட்டுக்கு ஒரு ஆளு, ஒரு 10 வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு இருந்தாலும் போறோம். அது யாரும் நம்ம அதை நடைமுறைப்படுத்துறது இல்லை. இருந்தாலும் நம்ம சிறுத்தைகள்லாம் கரெக்டா அணிவகுப்பு கரெக்டா இருக்குன்றதுனால எது கூட்டணி கட்சிக்காரு நல்லா நம்ம மேல நம்பிக்கை ஒன்றும் வர்றதுக்கு நம்ம சிறப்பான முறையில இந்த முறை வாக்குகளை வாங்கி பணப்பாக்கம் 11, 15, 14 இது 3 வார்டு சிறுத்தைகள் என்ற கோட்டையை நம்ம நிலைநாட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த கூட்டத்தில் ஏதாவது சிறு சிறு தவறுகள் நடந்திருந்தால் அதை மன்னித்து ஏற்று அடுத்த முறை சீர்படுத்திக்கலாம் என்று வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். அடுத்து இந்த தீர்மானத்தை படிச்சிடலாம். தீர்மானத்தை தான் ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கணும். 9/4 செவ்வாய்க்கிழமை இன்று மாலை 5 மணி அளவில்